நிறுத்திட நீதிடா நேர்மடா நாயண்டா நாட்டான தீர்ப்பை மாத்தி சொல்லு. சண்முகம் எல்லாம் வந்து நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. ஐயா வக்கீல் ஐயா சார் சார் நான் சொல்வதெல்லாம் உண்மை. பச்சிட்டு வந்துக்கிறேங்க. நீதிமன்றம் கூத்தாட லோவே போதும். சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வது அனைத்து உண்மைங்க. வக்கீல தொடக்கூடாது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வது அனைத்து உண்மைங்க. உண்மை தவிர ஒன்றும் இல்லை. உண்மை தவிர வேற எதுவுமே கிடையாது. சத்தியம் 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 சத்தியங்க. அவர் முதல்ல என்ன பண்ணாரு? உன்னை என்ன கட்டி அடிச்சாருங்க. ஒரு காலம் வச்சான பிறகு என்ன செய்தார்? என்ன கட்டி அடைத்தாருங்க. அவருடைய கற்பழிச்சாரு. வீடியோ எடுத்து வச்சீங்களா? எந்த தெருல கற்பழிச்சார்? எந்த இடம்? மொத்த டீட்லாம் மன்னர் கிட்ட சொன்னா மன்னர் மறுபடியும் வந்து செஞ்சு காமிப்பாரு. கூட வந்த கூடி கொடுத்த பையனே தான். கூட்டி ஊத்தவும் நாங்க அவர் என்ன கட்டி எடுத்தது எல்லாமே முத்த கெடுது இல்லாத என்னுடைய கற்பையை கெடுத்து விட்டாருங்க. உலகத்துல எங்கேயாவது கட்டி புச்சி முத்த கொத்தா கல் பழிச்சு போகுமா? போவாது. இது பொய் காசி. ஐயா நம்ம தேசத்தை போய்கிட்டு பார்த்தியா இல்லையான்னு தான் கேட்டான். அங்க என்ன நடந்தது தான் கேட்டாங்க. இல்லாதெல்லாம் சொல்றாங்க. என்ன நடந்தது சொல்றா. வந்துமா மன்னரே என்ன நடந்தா சொல்றான். என்ன நடந்து தெளிவா சொல்ல வேண்டாம். சட்டும் தேடி சுதி பின்னாடியே பாடல்கள் எப்படி பாட வேண்டும்? எப்படி பெண்களை பார்த்தால் பெண்களை பார்த்தால் எப்படி காதலோட வர வேண்டும்? எப்படி ஒரு காதல் ஆசிரியர் சொல்லுங்க. நீ பாடு அப்பா பாடு. சொட்டும் தேனை போல் சொல்லும் இதுதான் வைக்க போது நம்பிச்சு. எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்கணும். கூட கூட ரவுண்டு கொடுக்கறல்ல. நான் புள்ளி பத்தி வச்சுக்கிறேன். அப்பா என்னடா மன்னன் பிறந்து மன்னன் எவ்வளியோ நாமளே முழுமையா இருந்து மக்கள் கண்ணீரை கண்ணீர் சிந்துற மாதிரி பண்ணிக்கலாம். அப்பா என்ன நாளைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஜான் போன முழப்பட அப்பா வாழடி வாழையாங்க அரச குடும்பத்தை சார்ந்தவங்க சிறு சிறு விளையாட்டு சகஜம். அதனால இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. விளையாட்டு கன்னிப்பணியின் வாழ்க்கையிலே விளையாடி வாழ்வையே சீரழிஞ்சு போச்சு. ஒரு விளையாட்டா தன்னுடைய மகன் தவறு செய்தான் என்பதற்காக தேரையாற்றி கொண்டான். சரி அது மட்டும் இல்லடா, அவையன் வந்த புறாவுக்காக பதையே அறுத்து கொடுத்தான். அது விடுறா நீதிக்காக தேர்வுக்காக பொய்யே உரைக்காமல் வீடு நாடு சொத்து சொகம் மனைவி மக்களோடு அடிமை கொண்டான் அரிச்சந்திரன். அவ பொழைக்க தெரியாதவ அந்த வழியில வந்துட்டு நாம சரி தவறு செய்யக்கூடாது. மக்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும். அதனால நிறுத்திட நீதிடா நேர்மடா நாயண்டா நாட்டான தீர்ப்பை மாத்தி சொல்லு. சண்முகம் எல்லாம் வந்து ஏண்டா
சண்முகம் அடிக்கிற ஏண்டா பசுமதி டீச்சரை வைக்க போல கட்டியா டீச்சரை வைக்க போல கட்டியா எனக்கு ஒரு ஆடு கொடுக்கல உனக்கு ரெண்டாவது சண்முகம் அடிக்கிறான் அப்பா நீங்க 1000 பேர் எடுத்துட்டாலும் சரிப்பா. இப்ப என்ன இதெல்லாம் ஒரு பெரிய தவறு இல்ல. வாங்க போறா ஓஹோ அவருக்கு தகுந்த மாதிரி என்ன பிரார்த்தித்தோம் ஏதோ ஆசைப்பட்டு அந்த பொண்ணை தொட்டுட்டேன். அதனால இதே மேடல தூக்கு போட்டு சாவனே தவிர சத்தியமா நாட்டுக்கு திரும்ப வந்தாரோ அயல்நாடு சென்றார் பட்டுப்படுத்தி பிடித்தார் வந்தார் தாயகம். நீங்க திருமணம் செய்து சொன்னீங்கல்லவா திருமணம் செய்ய வேண்டாம் என்று நாட்டு மக்களை வேண்டும் என்று தகவலை சென்றார். இவரா கெடுத்திருப்பார். அண்ணா அவர் யார்? இவர் யார்? அப்படி இருக்கு அவர் தான் கெடுத்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கு. போட்டு பார்த்தா தெரியுமில்லமா விசாரணை முடிந்து விட்டது. இவன் தான் குற்றவாளி என்று என்ன சொன்னாலும் சரி அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும். அப்பா முடியாது 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 தாலிட்டு முடியாது போங்கப்பா யாரு போட என் மகன் முடியாது சொல்லிவிட்டார். போட்டு விடு பாதிக்கப்பட்டு வாழ வேண்டும். கண்ணீர் சிந்துவதை நிறுத்த வேண்டும். ஏன்னா நாட்டிலே மக்கள் கடி சிந்தக்கூடாது. நிம்மதியா வாழணும். வீடு நாடு சொத்து சொகை நானாயவர்கள் நீ போட. அப்பா 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 வீடு நாடு சொத்து சுகம் நீங்களே இல்லைன்னா உங்க புள்ள நான் எங்கப்பா போவேன்? நீ ஒயின் ஷாப்ல பாட்டில் போறதுக்கு பாப்பா தளபதி கூடுவா பைப் குடிச்சுக்கிட்டு வருவார். நீ பீர் பாட்டில் போறதுக்கு அப்பா பிராந்தி பாட்டில் போற இருக்கிற புது விட்டு போச்சாரா அப்பா தவறுதாப்பா. ஆசைப்பட்டேன் வாழ்க்கையில ஒளிவு செய்வேன். அப்பா ஒத்துக்கிறப்பா.
அப்பா யார் பக்கமா எங்க பத்திரமானோ திருமணம் மாப்பிள்ள அப்பா தான் சொல்லுங்கப்பா. இதுதான் திருமணம் செய்ய அப்படியாப்பா? ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோமா? அண்ணன் நகரம் சொந்த ஆமாப்பா. அல்லவா? செல்லும் வழியில ஒரு பெண்ணை பார்த்தோம். அந்த பெண் மீது ஆசை கொண்டு காம மோகத்தால இந்த பெண்ணின் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாமா. ஏமா அதுதாமா அந்த பொண்ணு. குப்பாசனம் வருவாள் அம்மா வந்து அப்புறம் வாசனையா வருது. பரம்பரை வாசனையா குடமாலா குடும்பம் அவடா குடும்பம். அப்பா அண்ணனோ தெரியாம தவறு செஞ்சாரு. 5-10 குடும்பம் பொட்டியோட வச்சு போயிச்சுக்கிட்டோம். ஏமா அவருக்கு 5-10 கொடுத்துடலாம். நான் உனக்கு 20 பார்த்தாரு என் கூட பண்ணி சொன்ன மாதிரி போடுங்க. சூத்து காவல்காரன் நாய் அந்த நாய் எப்படி பேசுறது பத்தியா? பலரும் பலவாறு பேசுவாங்கம்மா. என்னடா பேசுறீங்க? எக்கி மேல வித்தியாசம் இல்லையாப்பா? நீ வரப்புனா மோய போது மேல வரப்புனா மோய போது போறியாப்பா? ஏம்மா ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்குதான் தெரியும். ஏம்மா ஒரு பெண்ணின் கண்ணீர் ஆசையா வச்சிருமா. உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? கோபுரம் குப்பை மேடு என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏம்மா அந்த கோபுரம் குப்பை மாட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறது? ஏம்மா நீ ஒரு பெண்ணுதான் எதுவும் வேண்டாமா? நாட்டில் நல்லது நடக்கணும். அதனால அந்த பெண்ணுக்கும் அண்ணனுக்கு நான் திருமணம். ஐயோ தங்கச்சி எவனா உலகத்தில் தங்கச்சி கட்டிப்பிடிப்பானா? தங்கச்சி பாசம் மலர்றா. நாள் குடிச்சா பாச்சா வெள்ளிக்கிழமை நடப்பு சனிக்கிழமை காரியம் ஞாயிற்றுக்கிழமை கஷ்டப்பட்டோம். அப்படியா கோலூர் பஸ் ஸ்டாண்ட் கோலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மண்ணிற்கு 4 மீட்டர்ல காடா துணி வாங்க. கல்யாணத்துல மண்ணூர் பாட்டு போட்டு கொடுக்கணும்ல. நடப்பாவாட போட போற செல்ற போறவங்க போட்டு இப்படி இப்படி செய்தானே எவருக்கும் தெரியாமல் கண்ணு காது வைத்த மாதிரி ஒரு மாலையோ முதலும் மாற்றிக்கொள்ளலாமே. இப்படி செஞ்சானே எப்படி செய்யலாம்? அங்க ஒரு வெட்டி பாரு மங்கி சுகுன ஒரு பாஸ் மாப்பிள்ளை மாப்பிள்ளையா மாப்பிள்ளடா மாப்பிள்ளை வரார் மாப்பிள்ளை வரார் மாப்பிள்ளை கல்யாணம் மாட நடக்குது காரியம் நடக்குதா? மாப்பிள்ளை எங்கிருந்து வரார்? பொண்ணு வைக்க போல கெடுத்துட்டு வர குடும்பம் ஆணுமே போது அது வைக்க போல போச்சு உட்கார்ல கெடுத்து நீ தானா கத்த அனப்பே அனப்பே மாராய கோயி நாங்க மூடி தாலி அறுப்போம்.
மன்னர் கல்யாணம் கிடையாது, மன்னர் கல்யாணம். ஜாதி துணி தூக்க போற பாக்குறவங்க பாத்துக்கிறேன். கல்யாணம் போது அடி வாங்கி மன்னர் பொண்ணு மன்ன மகளே மயில் மகளே குட்டி சௌராஜ மாமனார மாமியார மெதிக்கணும், தாலி கட்டிய கணவனையோ உடைக்கணும். பொண்ணு ஊர் மேல பொண்ணு ஆசைப்பட்டு ஓட்டி போவச்சா எல்லாம் வந்தா போச்சு. 2 தாலிக்குது, இலவசி கட்டணும். ஐயா கல்யாணத்து தாலி ஆப்பு என்ன எல்லாம் வந்தா போச்சு. ஆரம்பிச்சலாமா? ஐயரு வேணுமடா. நான் 1000 பஸ்ஸுக்கு வந்தேன். இந்த பஸ்ல வர வேலை பஸ் பஞ்சர் ஆயிப்போச்சு. பஸ் எப்படியா பஞ்சர் ஆகும்? டயர் தாண்டாவா? பஞ்சர் ஆயிப்போச்சு. நான் 1000 பஸ்ல இருந்து இறங்கி ஒத்தடி பாதை நடந்து வந்தீங்கன்னா வர வேலை தெர கிணறு நான் கண்ட தாண்டிட்டேன். பின்னாடி தொப்புது ஒரு சத்தம். ஐயரு வீட்டு பாரா காப்பாத்த வேண்டித்தானே. ஐயரு கணத்துல வீட்டுக்கிறாரு. காப்பாத்தலாம் தான் பார்த்தேன். அவர்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தேன். வருஷம் 500 ரூபாய் குடு கேட்டுறான்பா. போட்ட விடு கடன் கொடுத்தோம்னா அங்க சட்டத்துல சேர்த்துடணும். 500 ரூபாய் கடன் கொடுத்தவங்க சத்தமே சிரிக்கிறேன் நான். என்னடா அவங்க பேசுறீங்க? ஒரு அப்பா உட்காந்துங்கிறாரு. என்ன அப்பாவுக்கு மரியாதை? கல்யாணி பத்தவன் புள்ளி பத்துக்கு இதே என் புள்ள வேலை பண்ணிருந்தான் 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சி குச்சி எடுத்துட்டு போனேன். சுகர் அதிகமா இருந்தா சாவுறாங்க. அப்ப ஐயருக்கு என்னடா பண்றது? ஐயரு மருந்து எனக்கு தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படா? எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செஞ்சிருந்தாங்க. எங்க வேலை செஞ்சிருந்தாங்க? மாட்டு கொட்டா வேலை செஞ்சிருந்தாங்க. எங்க அம்மா தினமும் குஞ்சு சாணி வாருவாங்க பாரு. இது ஐயர் பாத்துக்கிறான். எங்க அம்மா குஞ்சு சாணி வாரிந்துக்கிறாங்க. ஐயரு நான் பண்ணிக்கிறேன். நேரா போய் எங்க அம்மா வாண்ட எங்க அம்மா புச்சவும் நான் நின்னுட்டேன். அப்ப கிராஸ் ஆனியா? கிராஸ் மாதிரி தான் இப்ப நல்லா பால் கறக்குது. வச்சுட்டாரா?
லவடிக்கா போல் ஐயர் ஒண்ணு எங்க அம்மா வச்சிருந்தா எங்க அம்மா தான் ஐயர் நல்லது கெட்டது கூட கூட்டு போறாங்க பாரு ஐயர் கூட பையத்தினே போய் மந்திரத்தை புச்சான்ட்டேன் சூப்பர் மந்திரம் சுதி பிடிக்கிற மாதிரியா சுதி பிடிக்கிறேன் ஐயருக்கு சூத்துக்கு மன எங்க ஆர்டர் பண்ணி இது வரும் எப்போ ஒரு நாளைக்கு ஐயரு போய் வாடா போக கூப்பிடுறோம் யாரு ஆயாசத்துக்கு வந்துக்கிறாரா அம்பி பச்சை வெங்காயம் 10 கிலோ நீ வெங்காயத்தியா ஓம கொடுத்துல பார்த்தா தர்ப்பு வெங்காயத்தியா தர்ப்பு எதுக்கு தர்ப்பு நீ கிடையாதா காரி தடா தர்ப்பு ஐயர் அடிக்குது இந்த பொண்ணு எங்கடா உட்கார ஐயருக்கு மன காட்டுறது நான் என்ன பண்ணிச்சேன் மனையா அப்படி போயிட்டு வாங்க ஐயர் மனராஜா அப்ப ரவுடி ஐயர் நான் அவட்ட அது ஒண்ணு இல்ல ஆத்துல மாமி மொச்சக்கொட்டை கவுடுங்க மச்சா பாரு சாப்பிட்டு யாரா கிளாஸ் ஆயிடுல வரணும் சசி வரணும் சாரதா பின்னாடி வரணும் வெள்ளவாஸ்கர் பொண்டாட்டி வரணும் மன்னவாஸ்கர் பொண்டாட்டி வரணும் வீரவாஸ்கர் பொண்டாட்டி வரணும் ஆம் ஆவாத வேதனா ஜாங்கிரி பீ சமஸ்கிருத நோக்கு எடுத்துக்கோ சமஸ்கிருதம் ஐயருக்கு பொண்ணு பாருதான் மந்திரம் தான் வரும் அலேசியா கம்முனு லவுடி ஐயர் 49 தாலி அறுத்துக்கிறேன் திங்களாய நமகே செவ்வாய நமகே புதனாய நமகே நமகே வெள்ளியாய நமகே சனியாய நமகே ஞாயிறாய நமகே ஏண்டா அம்பி இங்க வாம கொண்ட இல்ல அதான் பாப்பா குண்டத்துல போட்டு ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க குண்டத்தை ரெண்டாவது நீ மூணாவது நாலாவது தலை போய் 5ஆவது குண்டத்தை யாரோட யூஸ் பண்ணிக்கலாம் பொது சொத்து ஆளுக்கு ஒரு குத்து அக்கினி நக்கு நமஸ்காரம் நோக்கு தெரியாது யாரு கிணத்துல பாயசம் மன்னர மூஞ்சி பாக்குறேன் இதான் முக்கியமான மந்திரமே ஐயா உத்தரவா அவசரம் கிடையாது மாலை எங்க மேல கிடைக்கல ஆர்மி போன மாலை கிடைக்கல ஆற்காடு போன மாலை கிடைக்கல நீ விட்டுட்டு நான் என்ன பண்றேன் எங்க மேல மாலை கிடைக்கல மாலை வாங்கி எல்லாம் மன்னர் ஒதிப்பாரு மன்னர் ஒதிப்பாரு வர்ற வெயில ஒரு தெருவுல கட்டில் ஒண்ணு போட்டு அந்த கட்டில் மேல பெரிய ஒருத்தர் படுக்கு போட்டு அவர் மேல காடா துணி போட்டு மூடி ஊர்ல இருக்கிற மாலை மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க அங்கிருந்து 2 மாலை வாங்கியாந்துக்கிறேன் சாவு மாலை அது சாவு மாலை ஆமா மாலை கடைக்கு போறோம் மாலை இப்படி தொங்கு விட்டுக்குது இது முகத்து மாலை சாவு மாலை ஈஸியா வச்சுக்குது நம்ம தான் வாங்கியாந்து ஐயா உத்தரவா குருவே குருவே சாமி குருவே அடிய விண்ணப்ப கேளுங்க ஆஞ்சு போடுறவனும் பீடி பிடிக்கிறவனும் சறுக்கு அடிக்கிறவனும் போர்வையில முள்ளு போடுறவனும் பால்ல தண்ணி கலக்கிறவனும் பூச்சாராண்ட போறவனும் இவெல்லாம் நல்லவனுங்க சொர்க்கத்துக்கு போகணும் ஆஞ்சு போடாதவனும் சறுக்கு அடிக்காதவனும் பீடி பிடிக்காதவனும்
கால்ல தண்ணி கலக்காதவனும் பூச்சாரான போவாதனும் எவனா கட்டவனுங்க நரகத்துக்கு ஓடி போடணும். நாட்டுக்கு ஈஸ்வரம் நாட்டுல இருக்கவே கூடாது. காலியே கதவை தறி ஹரிச்சந்திரா வை நம்மளை கீசுகினே ஐயா மந்திரம் முடிஞ்சு சுபோஜயம் ஹவுஸ்ல நாயினா கல்யாணத்து மரியாதையா அப்பா என் கழுத்துக்கு சாவு மாலை வீரா மாதிரி ஐயோ அக்கா தங்கச்சிகளா கல்யாணத்தை நிறுத்த மாட்டீங்களா? அப்பா தாலி ஸ்ட்ராங் ஆகுதான் செக் பண்றேன். பாதிலே அறுந்து போடும். நம்பர் விட்டு கொடுத்துறேன். நீ கட்டி அப்பா கட்டு வரட்டுமா? என் வாழ்க்கையே போச்சு. முண்டி நெற்பை உண்டு தங்க ஊசிடா கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்ல? அத்து முதலில் தானே மாப்பிள்ளை ட்ரைனிங் கொடுக்குற முதலில் நல்லா சான்ஸ் கட்சிச்சா பணமே சப்புறமே சப்பி அடிக்கிறாங்க. மாமா நானும் என்னுடைய அண்ணன் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம். நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வந்தோம். அப்படி இருந்தாலும் நீதி தவறாத மன்னர் என்று தாங்கள் நிரூபித்துட்டீங்க. அதனால உன்னுடைய மருமகளானவன் இந்த கலைச்சிலே மனதார பார்த்துங்க. அண்ணா உன்னுடைய அன்பு தங்கச்சி மனதார வாழ்த்தண்ணா 16 பெற்று பெருவாழ் வாழணுமா? இருந்தாலும் தங்கச்சிக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோம். அரண்மனை வாழ்க்கை என்று தரவிடி தாய் வீட்டு செய்த மறந்தாதுண்ணா. அண்ணா என் உயிரே நீ. அப்படி இருக்கும்போது உனக்கு தாய் வீட்டு சீதனம் தானே. நான் உழைத்து சம்பாதித்து கண்டிப்பாக உனக்கு தாய் வீட்டு சீதனத்தை கண்டிப்பா கொடுப்போம்மா. நீதி கேட்டு வந்தோம். நீதிக்கு கிடைத்த தாலியாக என் தங்கச்சிக்கு திருமணம் செய்து முடித்து விட்டீங்க. மிக்க சந்தோஷம். நான் சென்று வருகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்ப போய் அதுக்குறா நீ பாத்துக்கலாம். பாதுகாப்பு அப்பா நான் மரணம் போயிட்டாரப்பா. மாமா விரும்பியபடியே
மனம் முடிக்க வச்ச இருவரும் வாழ்க்கையில சந்தோஷமா அடுத்து நான் முதல்ல தானே ஆகட்டும் மாமா. 2 பேரும் உள்ள வாங்க. 2 பேருக்கும் பாலும் பீ ரெடி பண்ணு. ஏய், பால் பால். கையில இருந்தா அப்படியே பச்சை எடுத்து அப்படியே பூல அலங்காரம் பண்ணி வச்சு. புஷ்பம். வெட்டி பால் போட்டுட்டோமா? கதைக்கு